வணக்கம் நண்பர்களே, என் பேர் மனிஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இவங்கள வச்சு தான். ஓகேவா? இந்த யானை இருக்குல்ல, இந்த யானை வந்து காட்டிலேயே மிகப்பெரிய விலங்கு. சரிங்களா? இந்த யானையை பார்த்து சிங்கமே பயப்படும் தனியாக மோதுறதுக்கு. அப்படியாப்பட்ட யானையை கூப்பிட்டு வந்து மனுஷன் கோயில் வாசலில் பிச்சை எடுக்க வைக்கிறான். அவன் என்ன இந்த யானைக்கு முத்தம் கொடுத்து மடியில் தாளாட்டி பால் ஊட்டி வளர்த்துருப்பானா என்ன? ஏன் அந்த யானை அந்த பாகனோட பேச்சை கேட்டு அவன் சொல்கிற மாதிரி பிச்சை எடுக்குதுன்னா, அந்த பாகனுடைய கையில் அங்குசம்னு ஒன்று இருக்கும். அந்த அங்குசத்தை அந்த யானையோட காதில் குத்தும்போது உயிரே போகிற மாதிரி வலிக்குமா. அந்த வலிக்கு பயந்துட்டு அந்த யானை அவன் சொல்கிற மாதிரி கேட்டு கோயில் வாசலில் பிச்சை எடுக்குது. இதுவே அதே யானை கோயிலுக்குள்ள கடவுளாக இருக்குது. என்னன்னா, அந்த அங்குசம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்க கடவுள் கையில் இருக்கும். இப்போ அந்த அங்குசத்தை தான் கையில் வச்சுருக்கும் போது அந்த யானை கடவுளாக கோயிலுக்குள்ளே இருக்குது. மற்றவங்க கையில் கொடுக்கும்போது அது கோயில் வாசலில் பிச்சை எடுக்குது. அந்த மாதிரி தான் என்னுடைய மானம் மரியாதைகள் சுயமரியாதை என்ற அங்குசத்தை நான் மற்றவங்க கையில் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட போய் நிற்கும்போது நான் இந்த கோயில் வாசல் யானையாக இருக்கும்போது நான் பிச்சை எடுக்கிறேன். இதுவே என்னுடைய சுயமரியாதை கௌரவம் என்ற அங்குசத்தை நான் என் கையில் வச்சு என்னை நான் வழி நடத்தும் போது கோயிலுக்குள்ளே இருக்கிற யானையை நான் கடவுளாக மற்றவங்க என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே. இப்போ நான் அந்த கடவுளாக கோயிலுக்குள்ளே இருக்க போகிறேன்னா இல்லை கோயில் வாசலில் இருக்கிற யானையாக இருக்க போகிறேனான்றது என்னோட சுயமரியாதை கௌரவம் அப்படின்ற அந்த அங்குசத்தை நான் என் கையில் வச்சுக்கிறதுல தான் இருக்குது நண்பர்களே. ஸோ சிந்திச்சு நல்ல வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக முடிவெடுங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம கோயில் உள்ளே இருக்க கடவுள் மாதிரி கடவுள் கையில் இருக்கிற அங்குசம் நம்ம கையில் இருக்கணும். ஓகே நண்பர்களே, வணக்கம்.